சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, என்ன கொஞ்சம் பாரு. நீ இப்படி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌந்தர்யா. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் இப்படியே தான் இருக்க போறியா? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இப்படியே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? சௌந்தர்யா நில்லு ப்ளீஸ். தயவு செஞ்சு வாயை திறந்து பேசு. எல்லா விஷயத்திலையும் நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரியே நடந்துறது இல்ல. ஏதோ 1-2 நடந்து முடிஞ்சிருச்சு, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. மத்த எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துட்டு நார்மலா இருக்க வழிய பாரு. இப்ப நான் தானே டென்ஷனா இருக்கேன், உங்களை எதுவும் டென்ஷன் படுத்தலையே. நான் நார்மலா இல்லங்கிறதுனால உங்க நார்மல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நீங்க எப்பவும் போல ஆபீஸ்க்கு போறீங்க வரீங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. எனக்கு எப்ப மைண்ட் ரிலீஃப் ஆகுதோ அப்போ நான் எல்லார்கிட்டயும் நார்மலா பேசுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இதுக்கு பேசாம நீ என்ன 4 அடி அடிச்சிருக்கலாம், நல்லா கண்ணா பின்னாடி திட்டி இருக்கலாம். அப்படி பார்க்காத சௌந்தர்யா, நீ பேசினதே மனசு வலிக்குது. இப்படி பார்த்தா சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் தான் என்ன தனியா விடுங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக பேச்ச வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க? சரி ஓகே ஓகே விடு, லீவ் இட். நான் விஷயத்துக்கே வரேன். உன்னோட கோவத்தை நீ சாப்பாடுல காட்டிட்டு இருக்க. நீ சரியா சாப்பிடலன்னு பாண்டி கூட சொல்றான். ஓ, பாண்டி என்ன சொல்லிதான் இப்ப நான் சாப்பிடலங்கிறது உங்களுக்கு தெரியும். வைஃப்னு ஒருத்தி இருக்காளே, அவ எப்படி இருக்கா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, அவளோட பிரச்சனை என்ன, இத பத்திலாம் எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. சௌந்தர்யா, தொட்டதுக்கெல்லாம் அப்படி குறையா சொன்னா நான் என்னதான் பண்றது? அப்போ நீங்க எல்லாம் சரியாதான் பண்றீங்க, இந்த வீட்ல எல்லாம் சரியாதான் இருக்கு. நான் தான் இப்ப வேணும்னே குறை சொல்லிட்டு இருக்கேன், அப்படிதானே? இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசாத சௌந்தர்யா. சரி, எனக்கு பசிக்குது, நீ வந்து சாப்பாடு போடு, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். நான் ஒன்னும் மெஷின் இல்ல டக்கு டக்குன்னு சிஸ்டமேட்டிக்கா மாறதுக்கு. எனக்கு இப்ப சாப்பிட மூட் இல்ல, உங்களுக்கும் டிஃபன் எடுத்து வைக்கலாம் மூட் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சாப்பிடுங்க, இல்லனா என்ன மாதிரி சாப்பிடாமலே இருங்க. புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்ல நான் என்ன மரியாதையோட இருக்கேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு புருஷனா என்ன பத்தி நீங்க கேர் பண்ணுங்க முதல்ல. சும்மா சும்மா உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மாறணும்னு என்ன சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் மாறுற அளவுக்குலாம் இல்ல, போதுமா? உன்னால திருத்தவே முடியாது. ஆமா, என்ன திருத்த முடியாது. நான் இப்படியே இருந்துக்கிறேன், நீங்க அப்படியே இருந்துக்கோங்க.